ருத்ரா எங்க இருக்கா அவன்? வந்துட்டான். முதல்ல உள்ள வாப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க அவன்? இப்ப அவன் வீட்ல இல்ல. ஆனா பாரு பாருப்பா, என்னது? படி வச்சிருக்கான் பாரு. கொஞ்சம் அமைதியாரு. அம்மா அப்பா யாருக்கும் எதுவும் ஆகல. சிராஜனா எங்க யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா இனிமேதான் தப்பு நடக்க போகுது. அதை தடுத்தாகணும். அந்த ருத்ரா வீட்டையே ஒரு பார்டர் மாதிரி பண்ணிருக்கான். அவன் உன்னோட ரூமையே எடுத்துக்கிட்டான்ப்பா. எனக்கு என்ன வந்தது? அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. நில்லு. சொன்னா கேளு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. வீட்டுக்குள்ளே வந்து எங்களையும் மிரட்டுறியா? சமீர் சொன்னா கேளு. சமீர் சமீர், இது எங்களோட வீடு. சமீர் கொஞ்சம் நிறுத்து. சமீர் வேணாப்பா. இது என்னோட வீடு. எங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு. நீ தள்ளி போ. ரொம்ப வருஷமா என் மனசுல ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வலியை கொடுத்துட்டு இருக்கு. நமக்கு இடையில இருக்கிற அந்த கணக்கு இன்னும் முடியல. ருத்ரா, நான் கொடுத்த அடியோட தழும்பு இன்னும் இருக்கு போல. உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடய ஓடி போயிட்டாங்களா? சமீர், சமீர் சமீர் உனக்கு ஒன்றும் ஆகல. சமீர் சமீர், சமீர் எந்திரிப்பா. ஏய் ஏய் வேணாப்பா. ருத்ரா ருத்ரா சொன்னா கேளுப்பா. வேணாம் வேணாம். சொன்னா கேளு. சொன்னா கேளுப்பா. சமீர், ஏப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சமீர் வேண்டாம். சமீர் சொன்னா கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சமீர் ருத்ரா வேண்டாம். ருத்ரா ருத்ரா வேணாப்பா. சொன்னா கேளுப்பா. ருத்ரா சமீர் விட்டு. ருத்ரா ருத்ரா நான் சொல்றேன்ல, இப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான். அது சுராஜ் அண்ணன் தான். பொய்யான உறவை சுமந்துட்டு தெரியறதுக்கு நான் ஒண்ணு இவன மாதிரி வக்கில்லதவன் கிடையாது. தள்ளிப்போ. ஏய் ஏய் சமீர், சமீர் சமீர் சொன்னா கேளு. சமீர் சொன்னா கேளு. சமீர் சமீர் வேணாப்பா. கேளு சமீர். அமைதியா இருப்பா. சமீர் சமீர் விட்டு. சொன்னா கேளு. கேளு ருத்ரா. விடு ருத்ரா. பின்னாடி வா. ருத்ரா சமீர் ருத்ரா சமீர் அமைதியா அமைதியா இருப்பா. பின்னாடி வா. வார்த்தையால சொல்லிட்டா மட்டும் ஒன்னும் அறுந்து போயிடாது. ருத்ரா என்னோட அண்ணன் பையன். உனக்கு அவன் அண்ணன் தான், மூத்த அண்ணன். இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. இல்ல, அவன் கிட்ட சண்டை போடாத. இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வந்திருக்கா. அவங்க கிட்ட இந்த மாதிரி சண்டை போறது நல்லா இல்ல. சரியான பைத்தியக்காரன், வேற எதுவும் இல்ல. இவனோட அம்மா இவனையும் இவன் அப்பாவையும் தனியா விட்டுட்டு ஓடி ஓடு. சமீர் இங்க வா. சுராஜ் நீ இங்க வா. வான்னு சொல்றேன்ல சமீர். இங்க பாருப்பா, எங்க மேல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா அத பேசி சரி பண்ணிக்கலாம். வா, வந்து முதல்ல சாப்பிடு. என்னத்த சாப்பிடுவான்? காத்தையா? சமையல் கட்டி இவன் கட்டி இருக்கிற கயிறுக்கு இந்த பக்கம் தானே இருக்கு. எங்க அப்பா வெளியில நிக்கிறாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். என்ன, அண்ணா வந்திருக்காரா?
போக மாட்டேன், போகவே மாட்டேன். அண்ணா வாங்கண்ணா. என்ன எதுக்காக உள்ள கூப்பிடுற? இவன் தான் தேவையில்லாம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்கன்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்னா, அந்த பரதத்தை அண்ணன் ராமனுக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்ன அந்த ராமன் கிடையாது. எனக்கு பிடிக்காம தான் இந்த பக்கம் எட்டி பார்க்காம இருந்தேன். ஆனா எனக்கு நீங்க தான் ஸ்ரீராமர். அண்ணா வாங்கண்ண, வீட்டுக்குள்ள வாங்கண்ண, வாங்க. பாத்து பாத்துண்ண, பாத்து பாத்து. ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. உனக்கு வயசாக வயசாக உன் முகமே மாறிட்டே வருது. நீ சிரிக்கும் போது ஓ முகம் ஞாபகத்துக்கு வரல, வேற முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் என்னடா, என்னன்னு கேக்குற? வாங்கண்ணா, உள்ள போலாம் வாங்க. அண்ணா பழசையெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்தி பாக்குறீங்க? எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி இல்ல தம்பி, அப்படி இல்ல. இந்த வீட்டோட செவுத்துக்கு வெறும் காது மட்டும் கிடையாது, இதுக்கு வாயும் இருக்கு. இப்ப நான் உள்ள வந்தா அந்த செவுரு அமைதியா இருக்காது. ஏன், எதுக்காக நான் அமைதியா இருக்கணும்? அவன் சொல்றது சரிதான். இது நம்ம வீடு, நம்ம வியாபாரம். இதை இவ்வளவு நாள் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. இதுல பெரியப்பாக்கு எந்த உரிமையும் இல்ல. நாமளா ஒண்ணு அவரை வீட்டை விட்டு போக சொல்லல. அவரா விருப்பப்பட்டதான் வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டுட்டு போனாரு. ருத்ரா பிஎஸ்டில இருக்கான். அதனால அப்பாவும் தானே பிஎஸ்டில இருக்காரு. நான் இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கலையே. உன் அப்பா பிஎஸ்டில ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஆனா ருத்ராவோட சட்டையில இருக்கிற ஸ்டார் மெடல் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு பெரிய ஆபீசர். இந்த வீடு அவங்க அப்பன் பேர்ல இருக்கு. உங்க அப்பா பிறந்த உடனேயே என்னமோ அந்த ராஜா ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மையை தான் பேசணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நாம இப்போ வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த கிழவன் மறுபடியும் இங்க எதுக்காக வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். உள்ள வாங்கண்ண, பார்த்து வாங்க. மாமா, நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த கடவுளுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது மாமா. நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? ருத்ராவும் நீங்களும் எங்க இருந்தாலும் சேர்ந்து தானே இருந்தாகணும். வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலும் இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாலும். சமீர், சுராஜ், மைதிலி வாங்க, வந்து பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. என்ன மாமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சின்னவங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்ல. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல தானே சின்ன பசங்க நல்லா இருப்பாங்க. மாமா, நீங்களும் மாறல, உங்களோட குணமும் மாறல.
அட என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அண்ணா, இவ உங்க மருமக மைதிலி, சுராஜோட பொண்டாட்டி. மைதிலி, இவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவரும் உனக்கு மாமனார் முறைதான். ஆனா உன் அத்தையை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்டுறாதம்மா. ரொம்ப வருஷமா அவங்க இவர் கூட இல்ல, எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அதனால என்ன இப்ப? வெறும் கையோட தான் போனா. நம்ம உறவை ஒண்ணும் அவ கையோட எடுத்துட்டு போகலையே. இதுல இவரோட தப்பு என்ன இருக்கு? ஏங்க, மாமாக்கு ரூமு கைத்துக்கு இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா? என்ன ஆச்சு? ஏன் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினல, மாமான்னு தானே கூப்பிட்டேன், மிருகன்னு ஒண்ணு கூப்பிடலையே. இன்னும் என்ன பண்ணணும்? என் தலையை வெட்டி தட்டுல வச்சு கொடுத்துடுவா, இல்ல பால் எடுத்து காலை கழுவி விடுவா. அதை வேணாலும் பண்றேன். நாளைக்கு 5 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்க. 2 லிட்டர் ருத்ரா காலை கழுவ, 2 லிட்டர் உங்க அண்ணன் காலை கழுவ, மீதி அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க. உங்க அண்ணன் திரும்பி வந்துட்டாருங்கிற சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா ஆசை தீர கொண்டாடிக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கொண்டாடுற இந்த சந்தோஷத்தை ஏன் பசங்களும் உங்க கூட சேர்ந்து கொண்டாடுறத நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். மருமகளே, வா போய் பாப்போம் யாருக்கு எந்த ரூம் கொடுக்கலான்னு. தூக்கம் வருதோ இல்லையோ, யாருக்கும் உடம்பு கெட்டுப்படக்கூடாதுல்ல. உள்ளவா. டேய், என்னடா இது? எதுக்கு அங்கே ஏறி உட்காந்துட்டு இருக்க? வந்து வந்து எலி ஒடிச்சு. கீழே இறங்கி வா. கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல? இறங்கன்னு சொல்றல. நானே இறங்குறேன். இல்ல பரவாயில்ல, ஒன்னும் குறைச்சல் இல்ல, இறங்க. மண்டபத்துல இருந்து இவ்வளவு கடத்திட்டு வந்துட்டியா? கல்யாணத்துல ஏதாவது கலாட்டாவா? கண்டபடி வளராத. தீவிரவாதிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கா.
ஆனா செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்கு இவ எங்கதான் இருக்கணுமா? அவ இங்கதான் இருப்பா. உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீதான் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும். ஹலோ மேஜர் சார், என்னென்ன கான்ஸ்டபிள் நினைச்சீங்களா? இந்த ஆர்டர்ல எனக்கு போடாதீங்க. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய். நீங்களாவது கருணை காட்டுங்க. நான் இங்க இருந்து போகணும். என்னை இவர் கைது பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு இப்ப சிரிப்பு தாமா வருது. இத்தனை வருஷமா நானே இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன்னை காப்பாத்துன்னு என்கிட்ட சொல்ற? இந்த பொண்ணு அழுகுறா. ஏய் ருத்ரா, இந்த பொண்ணு அழுகுறாப்பா. அதான் நீலி கண்ணீர். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பா. அதெல்லாம் நம்ப கூடாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு உனக்கு எப்ப இறக்க சுபாவம் வந்தது? பாவி, சமயம் பார்த்து பழி வாங்குறான். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. இது உங்க நிக்கிறானே, இவன் மனுஷனே இல்ல, சுத்த பைத்தியக்காரன். இவன் ரத்தத்துல தேசத்தோட வெறி ஏறி போய் கிடக்கு. என்னால இவளை பாத்துக்க முடியாது. எங்க போற? முதல்ல என் பிள்ளையா நீ நடந்துக்க. அப்புறம் எங்க போற, ஏன் போறன்னு கேளு. அவரு உங்க அப்பா தானே? அவர்கிட்டயுமா நீங்க எப்படி இருப்பீங்க? ராட்சசனா நீங்க. நல்லா எடுத்து விரிச்சு விடு. இங்க கொண்டு வந்து போடு. அத்தை, நான் சொல்றத கேளுங்க. நம்ம ரூம்ல போய் தூங்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பயப்படாம இருங்க. அப்படியா? உனக்கு ஒண்ணு புத்தி கித்தி குழம்பு போகலையே. மிருக மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், புரிஞ்சுதா? நாம தூங்குனதுக்கு அப்புறமா தாம் தூம் தாம்னு துப்பாக்கி எடுத்து நம்மள எல்லாம் சுட்டே கொன்னுடுவான். இந்த வீட்டை இந்த மாதிரி முழுசா திறந்து போட்டுட்டு எப்படி ரூமுக்குள்ள போய் நாம தூங்குறது? நாம இங்கதான் தூங்கணும். இதுக்கு மேல இத பத்தி யாரும் இங்க பேசக்கூடாது. இப்ப உண்மையான பிரச்சனை நமக்கு என்ன தெரியுமா? பிரச்சனை என்னன்னா அது நீதான். சரியா தானே சொன்ன? நீ உள்ள போ. போய் போர்வை கொண்டு வா. போ. மோகினி, படுக்கை எல்லாத்தையும் எதுக்கு இங்க போட்டிருக்க? உட்காந்து விருந்து சாப்பிடு. இந்த வியாபாரத்தையும் வீட்டையும் உங்க பேருக்கு மாத்திக்கோங்கன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், கேட்கலையே. அப்படி நீங்க பண்ணாதனால அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு நடுவுல கைத்த கட்டி வீட்டையே துண்டாக்கி வச்சிருக்கான் அந்த மிருகம். என்ன பாக்குறீங்க? தூங்குங்க, போய் நல்லா தூங்குங்க. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டே தூங்குங்க. இதனாலதான் எந்த பிரயோஜனமும் இல்லையே. இந்த வீட்டையே எவனோ கைது பண்ணி வச்சிருக்கான். தூங்குங்க. அதுக்காக யாரும் அழ வேணாம். ராத்திரி பூரா நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் சளி பிடிக்கும்.
அம்மா, எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் என்னோட ரூமுக்கு போறேன். அங்கெல்லாம் ஒன்றும் போவேனா, இன்னைக்கு இங்கேயே படுத்து தூங்கு. சரி, அப்படின்னா எனக்கு இங்க தூக்கம் வராது. மோகினி, இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காரு. இதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சமீர், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணு. என்ன பண்ண போற? கட்டி வைக்க போறியா, இல்ல கைதி மாதிரி கூண்ல அடைச்சு வைக்க போறியா? என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து தப்பிக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது, அதில் காயமெல்லாம் கரைந்தது. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழி. முதல்ல சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். உண்மையாதானா? மாயம் என் உண்மையாதான். காயமெல்லாம் மெல்ல தேயும் வண்ண கோலம். நீ இப்ப சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவ? நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா இப்ப சாப்பிடுற. சாப்பிட்டா வீர்பூருக்கு போலாம். சத்தியமாவா? சத்தியமாதான். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. நடந்த தப்புல உனக்கு பங்கு இருக்குன்னு என்னால இது வரைக்கும் நிரூபிக்க முடியல.
இந்த ஜெயில் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு. அவசரப்படாம சாப்பிடு. எங்க இருந்து உன் கிராமத்துக்கு ரொம்ப தூரம் போயாகணும். வழியில எதுவும் கிடைக்காது. சப்பாத்தி கருகி பிடிச்சல. எனக்கு இப்படிதான் செய்ய தெரியும். பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. கண்கள் மீண்டும் பார்க்குமா எதிர்காலம் உன்காய் சேர்க்குமா. பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை என்னாலும் என் மேல கோவம் இல்லையே. உண்மை. இப்ப நான் போயிட்டா உங்களோட அந்த சீனியர் ஆபீசர் நீ செத்து போயிட்டேன்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் சமாளிச்சுப்பேன். எனக்காக எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னால உங்களை நம்ப முடியல. உனக்கு நம்பிக்கை வராது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீ உன் வீட்டு வாசல்ல இருப்ப. உன்னை பத்திரமா ஒப்படைச்சிருப்ப. அதுக்கப்புறம் என்ன நம்புறதா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்க. நேரம் போயிட்டு இருக்க. வா. இந்த பக்கம். பார்த்து பத்திரமா வா.
நிமிஷம். கொஞ்சம் தூரம் போனதும் பஸ் ஸ்டாண்ட் வரும். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீர்பூருக்கு பஸ்ஸும் வரும். மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க? வேலைக்கு. அந்த பொண்ணை என்னால பாத்துக்க முடியாது. அதுக்கு அவசியமே இல்லை. வீர்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஈஸ்வரா. நான் வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேரணும். வாங்க வாங்க வந்து ஏறிக்கங்க. வீர்பூர் 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 வீர்பூர். வாங்க வாங்க வாங்க. வீர்பூர் யாருங்க போறோம்? வாங்க வாங்க வாங்க. வீர்பூர் வீர்பூர் வீர்பூர். வாங்க வாங்க வந்து ஏறிக்கங்க. வண்டி கிளம்ப போகுது. வீர்பூர் வீர்பூர் வீர்பூர். ஆனந்த், நாங்க வீர்பூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஊருக்குள்ள போய் சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா? எஸ் சார், நீங்க கவலைப்படாம இருங்க. அந்த பொண்ணு கிராமத்துக்குள்ள என்றான உடனே அவளோட அத்தையை பார்க்க தான் போவா. அவங்கள பார்த்ததும் அப்படியே மாறி மாறி பாசத்தை பொழிவாங்க. அந்த நேரத்துல நம்ம உள்ள புது அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். நம்ம மறுபடியும் கேஸ் ஆரம்பிச்சிட்டோன்னு எச்சரிக்கை கொடுப்போம். குட். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. எனக்கே தெரியாம அவங்க என்ன வச்சு ஏதோ பண்ண பாக்குறாங்க. என்னால முடியாது. இனிமே என் அத்தையை விட்டு என்னால இருக்க முடியாது. நீதாப்பா என்ன காப்பாத்தணும். இதை ஒரு வேண்டுதலை எடுத்துக்கோங்க.
மைதிலி, உனக்கு தண்ணி கூட ஒழுங்கா எடுக்க தெரியாதா? ஒரு டம்ளரை கூட ஒழுங்கா எடுக்க தெரியாம கீழே உருட்டி விட்டுட்டு இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்க. விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. உடனே அதை போய் எடுத்துட்டு வரணும்னு யாராவது சொல்லி தரணுமா? தண்ணி எடுக்க வந்தேன், டம்ளர் கை தவறி கீழே விழுந்துருச்சு. மாமனாருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக குடும்பத்தையே எழுப்பணும்னு அவசியம் இல்ல. போதும் மோகினி, போதும். எதுக்கு அவளை திட்டுற? சரி, படுத்து தூங்குங்க. இத எரும மாடு மாதிரி சுத்திட்டு இருக்கே கொசு, அதுகிட்டயும் சொல்லுங்க. என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஏற்கனவே உங்க அண்ணனும் உங்க அண்ணன் பையனும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அதனால என்கிட்ட ரத்தம் இருக்காதுன்னு அதுகிட்ட சொல்லுங்க. சரி பண்ணியாச்சு. சரி பண்ணணும்னா இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைய முதல்ல சரி பண்ணு. நாம மசாலாவை கஷ்டப்பட்டு தயாரிக்கிறோம், அதோட சுவையும் மனத்தையும் அவங்க அனுபவிக்க போறாங்க. மா, எப்பல இருந்து நீங்க இப்படி அடுத்தவங்களுக்கு புரியாத மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்களேன். அதையும் நான் தான் சொல்லணுமா? யாராவது நேரா உங்க பெரியப்பா கிட்ட போய் சொல்லுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ராவோட கையை புடிச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டு வீட்டை விட்டு போனாரே, அப்ப இந்த வியாபாரத்தை யார் பாத்துக்கிட்டா? நான் தானே. இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? நான் தானே. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு உடனே சொந்தம் கொண்டாட வந்துட்டாங்க. இந்த வீட்டு மேலையும் இந்த வியாபாரத்து மேலையும் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. ஒரு பைசா கூட அவங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன். சொல்லிட்டேனா? முடிச்சிட்டியா? மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டியாச்சுல? இப்ப படுத்து தூங்கலாம்ல? சரி, இப்ப எல்லாரும் தூங்குங்க. எனக்கு இந்த கொசுவத்தி எல்லாம் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இனிமே பழகிக்கோப்பா. இதுதான் நம்ம விதியில எழுதி இருக்கு. இன்னும் எத்தனை நாள் ஆகும் பீமா? அவங்கள பொண்ணு கூட பேச வைக்கிறேன்னு இந்த அம்மாவுக்கு நான் போன வாரமே வாக்கு கொடுத்திருந்தேன். ஐயா வந்து அவங்க கிட்ட இருந்து போன ராஜா ஜமீன்தார் பேசுறான். யாரு? நந்தினி அம்மாவா? இங்க பாருமா, நான் ராஜா ஜமீன்தார் பேசுறேன்னு சொல்லும் போது நீ நல்லா இருக்கேன்னு சொல்லலாம்ல? உனக்கு போன் பண்ண தோணலையா? ஆமாமா, நீ சரியா சொன்ன. இந்த வருஷம் நாங்க பார்வதி அம்மாவோட பேரை தான் தேர்ந்தெடுத்தோம். சரி, ஒரு நிமிஷம் உங்க அம்மா கிட்ட கொடுக்கற, நீ பேசு. நந்தினி, நான் தான் அம்மா பேசுறேன். எப்படிமா இருக்க நந்தினி? நான் பேசுறது. ஹலோ, லைன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல லைனை சரி பண்ண முடியாது. அவளை நாளைக்கு நான் பேச வைக்கிறேன். பீமா,
நீ அவங்கள பத்திரமா விட்டுட்டு வா. சரிங்க ஐயா. சத்தியமாதான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நடந்த தப்புல உனக்கு பங்கு இருக்குன்னு என்னால இது வரைக்கும் நிரூபிக்க முடியல. சார், கதவு இன்னும் திறக்கல சார். கதவை தட்டுற சத்தமும் இப்ப கேட்கல. கதவை திறந்து யாரும் வெளியவும் வரல. ஏதோ பிரச்சனை நடக்குது. எங்க காணோம்? இங்கதான் இருக்கணும். கொலுசு சத்தம் கேட்கதான் பாரு. அந்த பக்கம் போ. சார், அவ அங்கேயும் இல்லை சார். சார், நமக்கு எல்லா பிளானும் போச்சு சார். அவன் நம்மளை ஏமாத்திட்டா சார். எல்லாமே போச்சு. அவ மட்டும் அவளோட அத்தையை பார்த்திருந்தா நமக்கு சரியான நேரத்துல 2 ஆதாரம் கிடைச்சிருக்கும் சார். இப்ப என்ன பண்ண போறோம் சார்? அவ எந்த ஒரு பொண்ணு தான் சார். நம்மளால அதை சீக்கிரமாவே நிரூபிக்க முடியும். அவ சரியான முட்டாளானது. புத்தி இருக்கிறவளா இருந்திருந்தா இந்த கிராமத்துக்கு மறுபடியும் வந்திருக்க மாட்டா. எனக்கு என்னவோ ஒருவேளை அவ அந்த ஜமீன்தாரை தேடி போயிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. இது நிச்சயம் அவளோட தான். தப்பிச்சு போறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கா. சார், எனக்கு தெரியும் சார். இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவ இங்க இருக்க வாய்ப்பில்லை. வா போலாம். நீங்க போனை கட் பண்ணதை நான் பார்த்துட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஏன் போனை கட் பண்ணணும்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு போனை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஜமீன்தாரையா, இத்தனை வருஷத்துல ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்ன பார்த்து உங்களால பொய் சொல்ல முடியலன்னாதான் நீங்க இப்படி திரும்பிக்கிட்டு என்ன பார்க்காம விஷயத்த பேசுவீங்க. நீங்க எதுக்கு போனை கட் பண்ணுங்க? பதில் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன் ஜமீன்தாரம். உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும்ல? சரி சொல்றேன். உண்மை என்னன்னா, இப்ப நந்தினி அம்மா அவ மாமியார் வீட்டுல இல்ல. அவ எங்க இருக்கா, யார் கூட இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. என்னது? அவளோட அம்மா கிட்ட நாம என்ன பதில் சொல்றது? நாளைக்கு அவங்க வருவாங்களே, எப்படி சொல்றது? அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுட்டு நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க எதை பத்தியும் பயப்படாம இருங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. முதல்ல பார்வதியை எழுந்துட்டாங்க, இப்ப அவங்க பொண்ணையும் எழுந்துட்டாங்க. அம்மா, டிஃபன் எப்ப கிடைக்கும்? எனக்கு என்னப்பா தெரியும்? போய் அன்னிக்கிட்டே எல்லாத்தையும் கேளு. காலையில இருந்து ஏதோ பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. சமீர், நல்ல வேளை நம்ம துணியெல்லாம் துவைச்சு காய போட்டோம். இல்லடா போட்டுக்கிறதுக்கு துணி கூட இருந்திருக்காது. அத்தை டீ. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? அத்தை அது டீ எடுத்துக்கங்க. முதல்ல இத சொல்லு, இன்னைக்கு டிஃபனுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு. அத்தை மாமா என்ன சொன்னாருன்னா, பெரிய மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏதாவது ஓ மாமனாருக்கும் பெரிய மாமனாருக்கும் சமைக்கிறதுக்கு தான் பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருந்தியா? பொரியல், மாங்காய் ஊறுகாய், பரோட்டா. வா, கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது பண்ணியா இல்ல அதையும் மறந்துட்டியா? ஆமா ஓ இருக்கா? இங்க பாருடா, ஆட்டாவுல செஞ்ச மால்பூவே. இத பார்த்த உடனே உன் மாமனாருக்கும் பெரிய மாமனாருக்கும் வாயில எச்சி கொட்டுமே. மோகினி, நான் தான் மருமக கிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னேன். அண்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல அவர் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதனாலதான். நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? சாப்பாடு மட்டும் என்ன, பணத்தையும் அள்ளி கொடுங்க. உங்க அண்ணன் இத்தனை வருஷம் வீட்டுக்கு தனியாவா வந்திருக்காரு? 5 அடி 10 இன்ச்ல அவரோட சொத்தையும் கூட்டிட்டு தானே வந்திருக்காரு. ஸ்பெஷல் டிஃபன் பண்ணி தானே ஆகணும். மைத்திலி, நீ உள்ள போய் வரவு செலவு கணக்கு நோட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இதுக்காக என்னெல்லாம் செலவாச்சோ அதெல்லாம் அதுல எழுதி வச்சிரு. கம்மியாவும் வேணாம், அதிகமாவும் வேணாம். சரியா? முதல்ல டீ குடிச்சிட்டு வா. டீ எல்லாம் அப்புறமா குடிச்சுக்கலாம். முதல்ல வீட்டுல சக்கரை இருக்கா இல்லையாங்கிறத பாப்போம். பெரிய மாமனாருக்கு வகை வகையா சமைச்சு போட்டிருக்கா மருமக. மாமா என்கிட்ட கொடுங்க. அவரு தனக்காக ஒண்ணும் எடுத்துட்டு போகல. விபீஷ்ணர் ராமர் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்னைக்காவது சாப்பிட்டுருக்காரா? என்ன அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? உங்க 2 பேரையும் அவங்க இந்த பேரை சொல்லி தானே கூப்பிடுவாங்க. விபீஷ்ணரோட மனைவி ரொம்ப அழகா இருப்பான்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, உன் புருஷன் எங்க? என்ன புருஷன்னு சொன்னா உனக்கு தெரியாதா? தமிழ்ல தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் புருஷன் எங்க? ஏ சுராஜ். அத்தை எனக்கு தெரியாது. வேலைக்காரங்களை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு வாங்கிட்டு வர வேண்டியதை வாங்கிட்டு வந்தானா? ஜெய்ப்பூர்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்தானா? வாங்கிட்டு வந்திருப்பானே, அவன் எப்படி அதை மறந்து போவான்? நேரத்துக்கு அதை போடு. சீக்கிரமா எனக்கு டீ கொடு.
டீ குடிக்கலன்னா எனக்கு தலையை வெடிச்சிடும் தெரியும்ல. எல்லா இடத்துலயும் தெரியுச்சு சார். அவ எங்கேயோ ஓடிட்டா. அவளை காணும் சார். அவ இங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா அவளுக்கு இந்த கிராமம் ஆத்துப்படி. வேற ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப மணி 7 ஆகுது. 9 மணிக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து என்ன பாரு. சார் அது வந்து சிங் சார் உங்களை அவர்கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நாம அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த ஜமீன்தார் கிட்ட மாட்டக்கூடாது சார். அப்படி மாட்டினா நம்ம திட்டம்லாம் வீணா போயிடும் சார். அவன் ரொம்பவே ஆபத்தானவன் சார். அவ தலையெழுத்து அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? நான் வெளியில போயிட்டு சீக்கிரம். நான் மிலிட்டரி மேன். ஜெய்ப்பூருக்கு போறதுக்கான டிக்கெட் வாங்கியாச்சு போல இருக்கு. என்கிட்ட வாங்க சொல்லிருந்தேன்னா நான் சீப்பா முடிச்சு கொடுத்துருப்பேன்ல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவை ஃப்ரீயா கூட்டிட்டு போக என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அரசாங்கம் ஊனமுற்றவர்களுக்கு தனியா விலை குறைவா டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற? வேற ஒண்ணும் இல்ல. உன்னை எங்கேயே அடிக்கிறதா இல்ல இந்த வீடு புறா சுத்தி சுத்தி அடிக்கிறதான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அடிக்கிற அடியில உங்க அம்மாவாலேயே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு மறந்து போச்சா? நீ இங்க வந்த அன்னைக்கே என்கிட்ட அவ்வளவு வாங்கினிய, அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது வாலாட்டணும்னு நினைச்ச உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போயிடும். யார்கிட்ட என்ன பேச? சமீர், கதவை தர. உள்ள என்ன பண்ற? யாரு? நான் தான். உள்ள கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வர வர உனக்கு பயமே இல்லாம போச்சு.